நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வாசிக்கலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மையான ஈவு, அப்போ என்னென்னா நன்மையானதை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? வேதத்தில் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. என்னென்னா, பூமி எங்கேயும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நன்மையான எந்த ஈவுகளும், அப்போ நன்மையான அந்த ஈவுகளை செய்கிறதுக்கு தான் ஆவியான என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நம்மளோட பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை சொல்கிறேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு நன்மையானதை, அப்போ என்னென்னா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு என்ன செய்யணும், நான் ஒரு தேற்றலை வாழ, என் பிள்ளைகளுக்கு செஞ்சு நான் தேற்றி நடத்தணும். அப்போ ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை என்ன செய்கிற பறிஞ்சு பேசுகிறது போல் ஒரு தகப்பன் என்ன செய்கிறாரோ ஒரு பிள்ளையை தேடி என் பிள்ளைக்கு ஏதாவது, இப்போ உலக பிராரமாக எடுத்துக்கோங்க, நான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், நான் சாகங்குள்ளே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடணும், என் பிள்ளைக்கு நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு நாளைக்கு வேதனைப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு என்ன செய்ய கருமாயப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, 10 காசு எவன்ட்டையும் போய் நிற்கக்கூடாது, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, எதுக்கும் நிற்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, எங்கள் வாழ்க்கையில் கூட எங்கள் அப்பா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், என் பிள்ளைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த பொருளையும் எவன்ட்டு யார்கிட்டையும் போய் வாங்கக்கூடாது, எல்லா பொருளும் நம்ம வீட்டிலே இருக்கணும், யார்கிட்டையும் போய் இந்த பொருளை கொடுங்க அந்த பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் என்ன செய்வார், எடுத்து வச்சுருப்பார், ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சுருப்பார். அப்போ என்ன சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், என்னென்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்தவங்ககிட்ட போய் எந்த பொருளும் கேட்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கணும், நமக்கு யூஸாக இருக்கும், நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டோன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது மனசு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட என்ன செய்யணும், நமக்குன்னு ஒரு பொருள் இருந்துச்சா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம்ல அப்படி சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி எனக்கு என்ன செய்வார், சொல்லுவார். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு நல்லதை செய்யணும், உனக்கு நன்மையான ஈவுகளை செய்யணும்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறேன், நான் இந்த இடத்துல பிரசன்னமாகி கொடுக்குறேன், நீ எந்த இடத்துலலாம் தேடுகிறையோ. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சுயபலத்தில் எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம், நம்ம சுயபலத்தில் எதனாலும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா என்ன செஞ்சுட்ருக்குறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், அப்படியே உண்ணி தள்ளி போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம சுயபலத்தில்னா இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா, அவர் சமூகத்தில் உட்காந்து நம்மகிட்ட பெற்றுட்டோம் அப்படின்னா அதை எவனும் பிடுங்கவும் முடியாது, பறிக்கவும் நான் கொடுக்குறது எவனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. யாரும் அதை பறிக்க முடியாது. ஒரு நிலமாக இருக்கலாம், இல்லை ஒரு காராக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம், என்ன செய்யலாம், ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அது ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இந்த மனுஷனை அதை திருடிட்டு போடுறதுக்கு என்ன செய்ய முடியாது, அதை எடுக்கவும் முடியாது, என்ன செய்யும், அதை பறிக்கவும் முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரும் மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்போ வேறொரு வேற்றுமையும் நிழலும் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த வேற்றுமை இல்லை அப்படின்னா என்ன, அதுக்கு அடையாளம் என்னென்னா, வேற்றுமை எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் வேற்றுமையெல்லாம் பார்க்கல, அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். என்னை தேடுறவங்க எல்லாருக்கும். இன்றைக்கி அநேகர் பார்த்துக்கோங்க, புறஜாதியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அப்போது ஒரு வேதனை வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு நிறைய வீட்டுகளில் நான் ஜெபம் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, எங்கள் வேதனையெல்லாம் யாருக்கு தெரியலையே, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா. அன்னைக்கு பாருங்க, நம்ம வேதத்தில் கூட இருக்கிறது, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்துறதுக்கும் அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கும்போது நைட்டில் படுத்து உறங்கும்போது 10 நிமிஷம் படுத்துருப்பாங்களா, எந்திரிச்சு தட்டி எழுப்பி என்ன செய்வாங்க, செங்கல் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம், வரலன்னா அடித்து எழுப்புவாங்களாம். அப்போ அந்த ஜனங்களுடைய கூக்குரலை என்ன செஞ்சிச்சு, அப்போது பரிதபிக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ கொஞ்ச நேரம் கூட உறங்க விட மாட்டுக்காங்களே, அப்போ என்ன செய்யணுதுன்னு தெரியலையே, நம்ம இப்படி இந்த
எகிப்துலேருந்து அடிமைத்தனமாக இருக்கிறோமே. அப்போ என்னென்னா அந்த ஜனங்கள்லாம் புலம்பி இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்பும் போது தான் ஆண்டவர் ஒரு மோசத்தை ஏற்படுத்தி அந்த அடிமைத்தனமான அந்த வீடு எகிப்திலிருந்து என்ன செஞ்சார், ஆண்டவர் கானானுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். அப்போ அந்த கூக்குரல் அன்னைக்கு கடவுளுக்கு, அப்போ அவங்க கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா. அதே போல் தான் இன்றைக்கி பூமியில் அநேக ஜனங்கள் இன்றைக்கி கடவுள் இருக்கிறாரா இல்லையா. அப்போ நமக்கு ஏதாவது ஏதாவது ஒரு தயவு கிடைச்சிடாதா. இன்றைக்கி பாருங்கள், நிறைய ஒரு வசனம் சொல்லுது, அது காதிருந்து கேளாது, அது மூக்கிருந்து முகராது, அது வாயிருந்தும் பேசாது, அதே மாதிரி கால் இருந்து அது நடக்காது, அது கை இருந்து என்ன செய்யாது, செயல்படாது. அப்படிப்பட்ட என்ன செய்கிறாங்க, வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் தான் ஆவியானவர் நம்மளோட இடைப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வரும்போது, அப்போ எது உண்மை உள்ள கடவுள் தெரியலை இந்த ஜனங்களுக்கு. அப்போ அந்த ஜனங்களுக்கு அது சொல்கிறாரு, நான் நன்மையான ஈவுகளை இந்த ஜனத்துக்கு செய்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் உலாவி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நன்மையான ஈவுகளை அவர் சமூகத்திலிருந்து வெளிப்படணும். அவர் கூப்பிடும்போது யாவருக்கும் நான் நன்மைகளை செய்கிறது தேவனாக இருக்கிறேன், நான் கூப்பிடும்போது நான் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு, நான் இக்கட்டிலேருந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கலாம், கட்டாயம் என்ன செய்யலாம், ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு என்ன செய்வார், ஆவியானவர் உங்களோடு என்ன செய்வார், மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வல்லமையை என்ன செய்கிறாரு, நம்மளோடு வெளிப்பட்டு அவருடைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, நம்மளோடு நிறைவேற்றுறதுக்கு தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம எதுக்காக என்ன செய்யணும்னா, அவர் சமூகத்தில் நம்ம உட்காந்து நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு யார் இருக்குது, அவர் சொல்கிறாரு, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாயின் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போ அவர் சொல்கிறாரு, சிறியானவள் தன் பாலனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அவரை கூப்பிடணும், அவர் நாமத்தை நிச்சயம் பறைசாற்றணும். அவர் நாமத்தை என்ன இயேசு அப்படிங்கிற நாமத்தை நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார், எந்த சமயத்திலும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த டைமில் அவருக்கு கூப்பிடும்போது பாருங்கள், அவர் நமக்கு இடைப்பட்டு நம்ம என்ன காரியத்துக்கு அவரை தேடுறோமோ, நம்ம ஜெபத்தில் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. நம்ம ஜெபத்தில் அவர்கிட்ட எதை கேட்டாலும் என்ன செய்வார், அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுது பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறதுக்கு தான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், அவர் சமூகத்தில் நம்ம உட்காந்து அவர் சமூகத்தை அவர் நாமத்தை நம்ம என்ன செய்ய உச்சரிக்கும் போது, அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் என்ன செய்வேன், நான் பதில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த யோனா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்கள், கீழ்த்தட்டில் உட்காந்து அன்றைக்கி பாருங்கள், அந்த பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. யோனா போய் கீழ்த்தட்டில் போய் படுத்துட்டு என்ன தரிசனத்தை விட்டு விலகி போகிறாரு. நினைவுக்கு போகும்போது அவர் தரிசி கப்பல் ஏறி போகிறார். கப்பல் ஏறி போகும்போது அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, யார் செஞ்ச தெய்வ குத்தமோ தெரியல, இன்றைக்கி அலைகள் இப்படி அடிக்கிறது, நம்ம கரை சேருவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயப்பே இல்லையே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் என்ன செஞ்சிச்சு, அந்த பிரயாணத்தில் ஏற்பட்டுச்சு. அந்த பிரயாணத்தில் ஏற்படும் போது அங்கே சொல்கிறாங்க, இது யார் செஞ்ச குற்றமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மாலுமி சொல்கிறாரு, அவங்கவுங்க தெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது என்ன செஞ்சேன், யாரோட தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துவார். இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்வார், அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை தருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மாலுமி எல்லாருமே சொல்லிட்டு வர்றாரு. அப்போ சொல்லிட்டு வரும்போது எல்லாருடைய தெய்வத்தையும் வணங்கிட்டே இருக்கிறாங்க. வணங்கிட்டே இருக்கிறது மாலுமி சொல்கிறாரு, நம்ம சீட்டு எழுதி போடுவோம். அப்போ யார் இந்த குற்றங்களை தெய்வ குற்றம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த என்ன செய்யுது, இவ்வளோ அலைகள் அடிக்குது, இவ்வளோ சூறை காற்று அடிக்குது, நம்ம அந்த செய்ய கரை சேர முடியாது அப்படிங்கிற ஒரு நிச்சயப்பில் இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சாங்க, சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவோட பேர் விழுந்துச்சு. அப்போ கடவுளை நினைக்கிறாங்க, கடவுளை நினச்சி யோனாவோட சீட்டு போட்டு, ஏன் தெய்வம் ஒவ்வொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, யார் செய்த குற்றம் தெரியல, தெய்வ குற்றம் தானே இது, அந்த லக்கில் பேசப்படுதுவாங்க தெய்வ குற்றம். அப்போ அந்த எந்த தெய்வத்தை என்ன செய்யணும், தரிசனத்தை விட்டு விலகியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோனாவோட பேர் உள்ளது. அப்போ யோனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ எதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம கீழ்ப்படியாமல் இப்படி வந்துருக்குத, உன்னால் என்ன செய்ய முடியுது, எங்களுக்கு பாடுகள், எங்களுக்கு பொருளெல்லாம் சேதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன செய்யும், நீ அதுக்கு ஒத்துழைச்சு நீ அதுக்கு என்ன செய்வோம், தெய்வத்தை நீ வேண்டிக் கொண்டு மன்னிப்பு கேளுன்னு கேட்குறாங்க. அப்போ யோனா சொல்கிறாரு, நான் என்ன செய்ய முடியாது, மன்னிப்பு கேட்டால் கூட என்ன செய்யாது, நடக்கிறதோ தெரியல, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, கடலில் போட்டிங்கன்னா என்ன வந்துடும், அப்போ என்ன செய்யும், அந்த அலைகள் எல்லாமே நின்றுடும், நீங்கள் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோனா என்ன செஞ்சுருக்கிறாரு, அவங்கள்ட்ட பேசும்போது
அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, யோனாவை தூக்கி என்ன செஞ்சாங்க, கடலில் தூக்கி போட்டு ஆண்டவர் பாருங்க 3 நாளைக்கு முன்னாலே ஒரு மீனை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர், என்ன செஞ்சார், யோனாவை என்ன செஞ்சார் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே வைத்து என்ன செஞ்சார், கரையில் கொண்டு வந்து விட்டு என்ன செஞ்சார், அவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். அப்போ என்னென்னா ஆண்டவர் எப்படியாவது ஜனங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்யணும். அந்த நினைவு பட்டணத்தில் விபச்சாரத்தையும் வைசுத்தனத்தையும் குடிவெறியிலையும் என்ன செய்யாங்க, பலத்திருந்தோன்னே என்ன செய்ய, அது ஆண்டவர் அழிக்கப்படுகிற பட்டணமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு கூட மனம் இறங்கி யாராவது ஒரு மனுஷனை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து என்ன செய்யலாம், அந்த ஜனத்தை ரட்சிக்கணும், பாவியை மீட்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கமும். அப்போ ஆண்டவர் பாருங்கள் ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கிறார். அப்போ எவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் அவர் நன்மைகளை செய்யணும். அப்போ யோனா நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைவுக்கு கப்பலேறதுக்கு என்ன செய்ய போட்டு தரிசி கப்பலேறினோடனே ஆண்டவருடைய கோபம் என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் எப்படியாவது அந்த யோனாவை வச்சு என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணி அந்த ஜனத்தை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அவர் பாருங்கள் பூமி எங்கே கண்கள் உலாவி கொண்டு இருக்குது, மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் பாருங்கள் யாராவது என்ன செய்யணும், என்னை கூப்பிட மாட்டாங்களா, நான் அவங்களோட பேசணுமே, ஐயோ அவங்களோட காரியங்களை நான் வாய்க்க பண்ணணுமே, அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணணுமே. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கும், வயசு கூட ஆகிருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். நம்ம இருக்கிறதோடு என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, நம்ம வாடகை வீட்டிலே இருந்துட்டோம், இனி ஒரு வீடை கட்டிடணும், நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும், வீடை கட்டி நம்ம பிள்ளைங்களாவது என்ன செய்யக்கூடாது, வாடகை வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இருதயங்கள் ஏங்கிறத என்ன செய்கிறேன், நான் அந்த ஊழியத்தில் அநேக இடத்துல நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் வீட்டில் நான் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா எங்களுக்கு ஒரு வீடு தர மாட்டாரா, ஏசப்பா கட்டாயம் தருவார்ல தம்பி, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, வசனம் சொல்லுதில்ல தம்பி, கத்தர் கட்டளாட்டி காவலாளி விரதான்னு சொல்லுதில்ல தம்பி, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு என்ன செய்வார், ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்குறேன். அப்போ அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு எதையாவது செய்யணும், என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, வீடு வாசல் இல்லாமல் இருந்துடக்கூடாது, என் பிள்ளை என்ன செய்ய தனிமையாக இருந்துடக்கூடாது, ஒரு நல்ல மனவாட்டி ஏற்படுத்தி தரணும், ஒரு நல்ல ஒரு மனவாளனை ஏற்படுத்தி தரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கையில் இடம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிற குடும்பங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர்னு சொல்லுவாங்க, தம்பி எங்கள்கிட்ட என்ன செய்யலை, சொந்த நிலங்களில் நிறைய பேர் எங்கள் ஊரில் நிலம் வச்சுருக்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியாவது ஒரு 10 சென்ட் இடமாவது வாங்கணும், ஒரு 1 ஏக்கராவது என்ன செய்யணும், எங்கள் பேரில் என்ன செய்யணும், நாங்கள் சாகங்களே வாங்கணும் தம்பி, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக என்ன செய்யும், அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, நான் நன்மைகளை செய்கிற தேவனா பூமி எங்கே என்ன செய்கிறேன், என் கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் நமக்கு நன்மைகளை செய்யணும்னா அவரை நம்ம தேடும் போது தான் அவர் நம்மளோடு இடைப்பட்டு என்ன செய்கிறாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அவர் சமூகத்தில் எப்பவும் நம்மளை தேடணும். ஏசப்பா எனக்கு கொடுங்க. அவர் சொல்கிறாரு, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், பிதா மகிமைப்படும்படி நான் தருவேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பிதா மகிமைப்படும்படி நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ பிதா மகிமைப்படும்படி நமக்கு தரணும் அப்படின்னா நம்ம எந்த சமயத்திலும் அவர்கிட்ட என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தில் எதை கேட்குறியோ அதை பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை ஜெபத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு தர்றதுக்கு அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவர் நமக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அவர் சமூகத்தில் எப்பவும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணணும். அந்த சமயத்தில் நம்ம தேடணும். அவரை தேடும்போது தான் அவர் நமக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். பாருங்கள் வசனம் சொல்லுது பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்கள், அதனால் அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்த என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள் அவர் உன்னதத்தில் ஏறி என்ன செய்கிறாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறதுக்காக என்ன வரத்தை தருகிறாருன்னு சொல்கிறார். அப்போ அந்த சிறைப்பட்டவர்கள் என்ன, இன்றைக்கி அநேகர் பார்த்துக்கோங்க சாபத்துலேயும் பாவத்துலேயும் இருப்பாங்க, எந்த காரியமும் வாய்க்காது. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னா என் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன், என் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன், ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது தம்பி, ஏதோ தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். இல்லை மாந்திரியை வச்சுருப்பாங்க, எந்த காரியமும் நல்ல காரியமே நடக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியத்துக்குள்ளே இவங்க போகக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, திட்டு முறைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, சபிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்காக சபிச்சிருப்பாங்க, நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் என்ன ஒன்றுமே நடக்கக்கூடாது. நான் நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு புழு பூச்சி கூட உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி மண்ணள்ளி தூம்பி இருப்பாங்க, ஏதாவது அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த பேசும்போது என்ன அப்படின்னா அந்த டைமில் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த திட்டு முறைப்பாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ பிடிச்சிருக்கும் போது அப்போ உண்மையாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் என்ன செஞ்சிருவாங்க,
செய்வாங்க, அது பிடிச்சிருக்கும். அப்போ அதை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் அவரை தேடும்போது அவர் என்ன செய்வார், இறங்கி வந்து அதுக்கு விடுதலை கொடுத்து என்ன செய்வார், அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுதலை கொடுத்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் தேடுகிறவன் என்ன செய்வான், என்னை தேடுகிறவன் கண்டிடுவான், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கிட்ட நம்ம எந்த காரியத்தையும் நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்குது. அது தகப்பனை போல் நம்ம பிள்ளைகளுக்கு எதையாவது தேடி வைக்கணும், போவங்களையும் நம்ம சாவங்களையும் நம்ம பிள்ளைகள் நல்ல முறையாக இருக்கணும், நான் கஷ்டப்பட்டதோடு என் பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தகப்பன் மாமிசமான தகப்பன் சொல்லும்போது, அதே போல் ஆவிக்குள்ள தகப்பன் என்ன செய்யணும், என் பிள்ளை எந்த இடத்துலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யறாரு, ரொம்ப பிரயாசப்படுகிறாரு. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், அவர் சமூகத்தில் நம்ம உட்காந்து, அவருடைய சமூகத்தில் நம்ம உட்காந்து எந்த டைமில் என்ன செய்யணும், அவர்கிட்ட கேட்கும்போது எந்த காரியத்தையும் நம்ம தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவர் நாமத்தில் நம்ம கேட்கும்போது, ஏசப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, அந்த காரியங்களை என்ன செய்யுங்க, எனக்கு நடத்தி கொடுங்க, அந்த காரியத்தை என்ன செய்யுங்க, எனக்கு வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வீடு வாசல் இல்லாமல் கூட இருக்கலாம், அதே மாதிரி நிலங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வரனுக்காக கூட இருக்கலாம். அந்த காரியங்களுக்காக நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கட்டாயம் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளோட இடைபடுறதுக்கு என்ன செய்கிறாரு, என் பிள்ளை என்கிட்ட கேட்காதா, என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யாதா, கேட்காதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் பரிதவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கிறார். நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், அவர் சமூகத்தில் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனா என்ன செய்கிறாரு, பூமி எங்கே என்ன செய்கிறாரு, உலாவிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் மத்தேயுல சொல்லப்படுகிறது பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லப்படுது பாருங்கள். அவர்களுடைய கனிகளை அவர்கள் அறிவீர்கள். அப்போ அவர்களுடைய கனிகளை அவர்கள் அறிவீர்கள். அப்போ என்னென்னா அவங்களுடைய கனிகளை என்ன செய்வீங்க, அவங்க அறிவீங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் நல்ல கனிகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல கனிகளை நம்ம நன்மைகளை செய்கிறவங்களாம் என்ன செய்யணும், நம்ம செய்யும்போது ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு தான் உங்கள் கனிகளை நீங்கள் அதில் அறிவீர்கள். உங்களுக்குள்ள கனிகளை என்ன செய்யணும், வாழ்க்கையில் வரும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மைகளை செய்ய முடியும். அவர் நம்மளோட காரியங்கள் என்ன செய்ய முடியும், வாய்க்க பண்ண முடியும். அதே மாதிரி 7ஆவது அதிகாரத்தில் மத்தேயு 7ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுது பாருங்க. ஆகிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தது போல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா. அவர் சொல்லுங்க, பொல்லாதவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறதுக்கு, நல்ல ஈவுகளை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறீங்களே. பொல்லாதவர்கள் நீங்களே, நான் பிதாவானவர் என்ன செய்கிறாருன்னா நான் நல்ல ஈவுகளை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார். அவர் நல்ல ஈவுகளை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவரை நம்ம அண்டி கொள்ளுகிற மனுஷன், தேவன் அண்டி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியமானு சொல்லப்படுது. நம்ம எந்த டைம்லையும் யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சஞ்சலம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பற்கடிப்பு வந்தாலும் சரி, அவரை நம்ம விட்டு பிரியாமல் நம்மளோடு இருந்தோன்னா, அவருக்குள்ளே நம்ம வைராக்கியம் பாராட்டோம்னா அவர் கட்டாயம் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக என்ன செய்கிறார், பூமி எங்கே அவர் கண்கள் விளாம்பிக் கொண்டு இருக்கிறது, மனுஷபுத்திரனை நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுது வேதம். அதே சொல்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அவர் கட்டாயம் நமக்கு தந்து நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த பொருளை கொடுங்க, அந்த பொருளை கொடுங்க, எனக்குள்ள காரியங்கள் இப்படி வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது. ஏசப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, உங்கள் நாமத்தினால் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அப்போ எளியா ஜெபிக்கும் போது பார்த்தீங்களா, கருவேலு பருவதத்தில் கர்த்தருடைய வல்லமை பலமாக வெளிப்பட்டுச்சு. அன்றைக்கி பலிபீடத்தில் அக்னி இறங்கி தண்ணியை நக்கிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மாமிசத்தில் என்ன பச்சிச்சு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்கே எளியா கருத்தாக ஜெபிக்கும் போது தான் கருவேலு பருவதத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. அதே போல் நம்ம ஜெபிக்கிற விதத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை நம்ம ஆவியானவற்றை கேட்கும்போது ஆவியானவர் சொல்வார், நீ இப்படி ஜெபம் பண்ணு, அப்போ நீ இப்படி தான் ஜெபம் பண்ணணும் இந்த காரியங்களுக்கு அப்படின்னு வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம அந்த சமயத்தில் என்ன செய்யணும், அவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம ஜெபிக்கும்போது அப்போ அந்த இடத்துல என்ன செய்வார், கட்டாயம் ஒரு பதில் கிடைக்கிற பதில் என்ன செய்வார், கட்டாயம் நமக்கு தருவார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் கூக்குலிடுறாங்க, ஐயோ மோசே உன்னை நம்பி இங்கே வந்துட்டோமே, அன்றைக்கி வெள்ளரிக்கு அவன் களியும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, இங்கே என்ன செய்ய முடியாது, காடை வேணுமே, நாங்கள் கறி சாப்பிடலே அப்படின்னு சொல்லி ஏங்கி தெவிக்கும் போது ஆண்டவர் அங்கே காடையை கொடுத்தாரு.
அங்கே என்ன செய்ய தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தாரு. அப்போ இஸ்ரவேலி ஜனத்தை அப்படி அவ்வளோ தூரம் போஷித்தாரு. அப்போ உங்களையும் என்னையும் போஷிக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக நாளைய குறித்து ஏன் கவலைப்படுறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை அவர் நமக்கு தர என்ன செய்கிறாரு, சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, நன்மையான எந்த சீவனம் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகிறதுன்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா நன்மையான ஈவுகளை கொடுக்கறதுக்கு அப்பா பூமியெங்கும் உங்கள் கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் காராண்டவரே இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக அப்பா. இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல இந்த பிள்ளைகளோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியினோட அபிஷேக ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதாக அப்பா. இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.